ஹாய் வெங்கி வீடியோ ஸ்டூடியோஸ் வியூயர்ஸ். இன்றைக்கி நம்ம VVS சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பகுதியில் ஸ்பேஸ் டூரிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஸ்பேஸ் டூரிசம்? ஸ்பேஸ் டூரிசம்ன்றது ஒன்றும் இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ் ரெக்ரியேஷனல் பர்பஸஸ்க்காக, அதாவது உல்லாசத்துக்காக ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணுறது தான் ஸ்பேஸ் டூரிசம். இதில் 3 வகையான ஸ்பேஸ் டூரிசத்தை சொல்லுவாங்க. சப் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் டூரிசம், ஆர்பிட்டல் ஸ்பேஸ் டூரிசம், மூணாவதாக லூனார் ஸ்பேஸ் டூரிசம். முதல்ல சப் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் டூரிசம். பூமியோட வளிமண்டல எல்லை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்பி வருது. ஜூலை 11, 2021 சர் ரிச்சர்ட் பிரான்சன் அப்படின்ற UK பில்லியனர் அவரோட விர்ஜின் கேலக்டிக் அப்படின்ற கம்பெனியோட யூனிட்டின்ற ராக்கெட் பிளேனில் பூமியோட எட்ஜ் வரைக்கும், அதாவது எட்ஜ் ஆஃப் த ஸ்பேஸை ரீச் செஞ்சுட்டு அங்கேருந்து திரும்பி வந்திருக்காரு. இதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் அதிகமான டைம் ஆயிருக்கு. அவர் அந்த பயணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தவிர த ஹோல் திங் வாஸ் ஜஸ்ட் மேஜிக்கல்னு சொல்லியிருக்காரு. ஹானஸ்ட்லி நத்திங் கேன் ப்ரிப்பேர் யூ ஃபார் த வியூ ஆஃப் எர்த் ஃப்ரம் ஸ்பேஸ்னு அடிஷனலாக சொல்லியிருக்காரு. இந்த ராக்கெட் பிளேன் பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிட்டு வந்திருக்கு. அவரோட 2 பைலட்ஸும் 3 கேலக்டிக் எம்ப்ளாயீஸும் பயணிச்சிருக்காங்க. யூனிட்டின்றது ஒரு சப் ஆர்பிட்டல் வெஹிக்கிள், அதாவது அதனோட வெலாசிட்டி அல்லது வேகம் அதை ஸ்பேஸில் கொண்டு போய் நிறுத்தி பூமியை சுற்றி வர செய்ய முடியாது. யூனிட்டியில் முதல்ல ஒரு பெரிய ஏரோப்ளைன் 15 கிலோமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 50,000 அடி உயரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணோம். யூனிட்டியால் மேக்ஸிமம் 90 கிலோமீட்டர் உயரம் தான் போக முடியும். அதனால் இன்டர்நேஷ்னலாக ரெக்கக்னைஸ் பண்ண ஸ்பேஸ் பிகின் பண்ணுற இடமான கர்மன் லைன், அதாவது 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு போக முடியாது. யூனிட்டி திரும்பும் போது அதனுடைய டெயில் பூம்ஸ் மடக்கிக்கும். அடுத்ததாக கமர்ஷியலாக செய்ய இவர் லைசன்ஸை வாங்கியிருக்காரு. கமர்ஷியலாக போகிறதுக்காக கிட்டத்தட்ட 600 பேர் இந்த பயணம் மேற்கொள்ள டெபாசிட் செஞ்சுருக்காங்க. ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட $250,000 வரைக்கும் வசூலிக்கப்படுது. அது இன்னி ரேட்டில் கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய்க்கு ஆகுது. இப்படி டெபாசிட் செஞ்சவங்க எல்லாமே ஸ்கை ஃபுல்லாக பிளாக் ஆகி எர்த்தோட ஹொரைசன் வளைஞ்சு செல்றதை பார்க்கறதுக்கும் 4 to 5 மினிட்ஸ் எடையில்லா தன்மையை அனுபவித்து ரசிக்கிறதுக்கும் அந்த 5 நிமிஷத்தில் யூனிட்டி ராக்கெட் பிளேன் உள்ள மிதக்கிறதுக்கும் தான் இந்த கட்டணத்தை செலுத்துகிறாங்க. இது போன்ற பயணங்களை அமேசானோட ஜெஃப் பெசோஸ் மற்றும் கலிஃபோர்னியாவை சேர்ந்த இலான் மஸ்க் ஆகியோரும் மக்களுக்கு ஏற்படுத்தி தர முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ரஷ்யன்ஸும் ஸ்பேஸுக்கு கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் விட முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. சில கம்பெனிங்க விண்வெளியிலேயே தனி ஸ்பேஸ் ஸ்டேஷனை அமைச்சு அதுக்கு மக்களை கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் டூரிசம்ன்றது நம்ம பூமியிலேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டு அங்கே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிர்மாணிச்சுட்டு அதுக்கு நம்ம எர்த்துலேருந்து பீப்புளை கூட்டிகிட்டு போயிட்டு தங்க வச்சுட்டு கூட்டிகிட்டு வர்றது தான் ஆர்பிட்டல் ஸ்பேஸ் டூரிசம். இந்த 100 கிலோமீட்டர் உயரமான தூரத்தை கர்மன் லைன் அப்படின்வாங்க. இது பூமியில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து இது ஸ்பேஸ் பிகின் பண்ணுற இடம் அப்படின்னு இன்டர்நேஷ்னலாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட இடம் அல்லது பண்ணப்பட்ட உயரம். 1990களோட இறுதியில் மீர் கார்ப்ன்ற சோவியத் யூனியன் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பிரைவேட் கம்பெனி 1986லேருந்து 2001 வரைக்கும் லோ எர்த் ஆர்பிட்டில் மீர் அப்படின்ற ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிர்வகிச்சிருக்காங்க. டோயோஹிரோ அகியாமா அப்படின்ற ஜாப்பனீஸ் டிவி ஜேர்னலிஸ்ட் டிசம்பர் 1990 மீர் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 7 நாள் தங்கியிருந்திருக்காரு. இவர் போன அந்த ஃப்ளைட் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் டு பி commercially sponsored in space. He was the first civilian and journalist to report from outer space. இவரை தவிர ஹெலன் ஷெர்மான் ஆஃப் UK was the first privately funded woman in space in May 1991. அதுக்கப்புறம் அதில் போய் தங்கிட்டு வந்த முதல் ஃபீ பே பண்ண ஸ்பேஸ் டூரிஸ்டாக டெனிஸ் டிட்டோ அப்படின்ற அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் ஆனார். இவர் மீர் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் 28/4/2001 6/5/2001 வரைக்கும் 7 நாள் தங்கி இருந்திருக்காரு. அதுக்காக அவர் கட்டணம் பார்த்தீங்கன்னா $20 மில்லியன் அப்படின்னு கூறப்படுது. 2001லேருந்து 2009 வரைக்கும் மொத்தம் 8 பேர் ஸ்பேஸ் டூரிசம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அல்ட்ரா வெல்த்தி, அதாவது மிக மிக பெரிய பணக்காரங்க. இவங்களில் சார்லஸ் சிமோனி அப்படின்ற அமெரிக்கன் பிசினஸ்மேன் 2 தடவை போயிட்டு வந்திருக்காங்க. இவங்களோட ட்ரிப்பு 9லேருந்து 15 நாள் வரைக்கும் நீடிச்சிருக்கு. இதுக்கான காஸ்ட் அப்போதைய ரேட்டில் பார்த்தோம்னா $20 மில்லியன் லேருந்து $35 மில்லியன் வரைக்கும் ஆயிருக்கு. இதனிடையில் அமெரிக்காவோட கொலம்பியான்ற ஸ்பேஸ் ஷட்டில் February 1, 2003 ஸ்பேஸுக்கு போயிட்டு மீண்டும் எர்த் ஆர்பிட்டுக்கு திரும்பி வரும்போது நொறுங்கி போய் அதில் இருந்த 7 பயணிகளும் அப்படியே மேல் லோகத்துக்கு போயிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த டிசாஸ்டரில் இறந்தவங்களில் இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த கல்பனா சாவ்லாவும் ஒருத்தங்க. ஃபைனலாக லூனார் ஸ்பேஸ் டூரிசம். லூனார் ஸ்பேஸ் டூரிசம்ன்றது நிலவுக்கோ அல்லது நிலவை சுற்றியோ டூர் செய்கிறது. லூனார் ஸ்பேஸ் டூரிசத்துக்கு பல ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் முயற்சி செஞ்சிட்ருக்கு.
ஸ்பேஸ் அட்வென்ச்சர்ஸ்ன்ற கம்பெனி ஒரு சீட்டுக்கு $150 மில்லியன் சார்ஜ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. இது நிலவை சுற்றி வரத்துக்கான சார்ஜ் தான். ஆனால் இவங்க பல மாதங்க கிரவுண்ட் லெவல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. கோல்டன் ஸ்பைக்ன்ற இன்னொரு கம்பெனி லூனார் லேண்டிங் டூரிசம் செய்ய $750 மில்லியன் சார்ஜ் செய்ய பிளான் செய்கிறாங்க. இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற கம்பெனியும் ரேஸில் இருக்குது. இலான் மஸ்க் மார்ஸுக்கு டூர் போகிறதுக்கே இன்னும் 5.5 வருஷம்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரியல் எஸ்டேட்காரங்கெல்லாம் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. இப்போவே பட்டா போட்டு கொட்டா போட்டிங்கன்னா நிலா ஜில்லாவில் கல்லா களை கட்டலாம். ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி அங்கே வர்றவங்க 1 வருஷம் 2 வருஷம் அங்கே ஒரு நல்ல லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டில் தங்க விரும்பலாம். ஆனால் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி ப்ரொஹிபிட்ஸ் எனி நேஷன் ஃப்ரம் கிளைமிங் sovereignty ஓவர் எனி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பாடி. இலான் மஸ்க் தன்னோட டிராகன் கேப்சியூலில் பல 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு மக்களை கூட்டிகிட்டு போய் அங்கேயே பல நாட்கள் தங்க வச்சு திரும்பி கொண்டு வரதுக்காக பிளான் செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அமேசானோட ஜெஃப் பெசாஸ் ஜூலை 20, 2021 எட்ஜ் ஆஃப் த ஸ்பேஸ் டூரை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் செஞ்சார். இதில் அவர் கூட மார்க் பெசாஸ் என்ற அவரோட பிரதர், 18 வயசான ஆலிவர் டேமன் அப்படின்ற ஸ்டூடெண்ட், 82 வயசான பெண் ஏவியேட்டர் வேலி ஃபங்க் ஆகிய 3 பேரும் பயணித்தாங்க. இந்த ஸ்பேஸ் டூரிசம் எல்லாமே அல்ட்ரா ரிச் பீப்புளுக்காக, அதாவது ஆயிரக்கணக்கான கோடிகளில் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க, அல்லது ஆயிரக்கணக்கான கோடிகள் பணம் சம்பாதிக்க உழைச்சி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விதத்தில் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக அமையப்பட்டது. நம்ம நாட்டில் சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. இது வரைக்கும் வந்து தகவல் படி கேரளாலேருந்து ஒரே ஒருத்தர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோ நாமெல்லாம் ஒரு ஏக்கத்தோடு பார்க்கறதுக்கு தாங்க. இட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் தி ட்ரில்லியனர்ஸ் அல்லது அல்ட்ரா ரிச் பீப்புள் ஆஃப் தி எர்த். ஆனால் ஃப்யூச்சரில் பல கம்பெனிகள் முளைச்சா அதில் உண்டாகிற காம்படிஷனில் ரேட்ஸ் கம்மியாகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் மார்ஸுக்கு போகிறதுக்கு $2,000 மில்லியன், ஜூபிட்டருக்கு போகிறதுக்கு $3,000 மில்லியன் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பை பை. லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.